ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் லைஃப் ஸ்டைல் வித் பீப்புள் ஆட்டிடியூட். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன், நம்ம துஷ்ட சக்திகள் எல்லாம் அண்டி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த தெய்வங்களை வணங்கணும், எந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான நாள். அதாவது நம்ம எல்லாத்தையும் காக்கக்கூடியவள் சமயபுரத்து அம்மன். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஒரு வேப்ப இலையை வச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் கும்பிட்டு பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி வந்து காட்சி அளிப்பாள். அந்த அம்மன் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுடைய குறைகளை எல்லாம் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாள். அப்படிப்பட்ட அம்மன் பார்த்திங்கன்னா இருக்கிற தெய்வங்களையே மனிதர்களுக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக பட்டினி விரதம் இருக்கக்கூடியவள் ஒரே ஒரு தெய்வம் சமயபுரத்தால் தான். ஸோ நாளைக்கு வந்து அந்த சமயபுரத்து அம்மன் பார்த்திங்கன்னா விரதத்தை தொடங்கக்கூடிய நாள். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் அம்மன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த அம்மன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு ரூபா காயினை ஒரு மஞ்சள் துணியில் நினச்சி உங்களுடைய கோரிக்கையை வேண்டி அந்த முடிச்சை கட்டி வைங்க. அந்த கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் அந்த அம்மனுக்கு போய் காணிக்கையாக செலுத்திடலாம். அம்மன் ஃபோட்டோ இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் தப்பில்லை. வேப்ப இலையோ எலுமிச்சம்பழமோ இருந்துச்சுன்னா அதில் மஞ்சள் குங்குமம் தடவி ஒரே ஒரு ரூபா காயின் போதுங்க. அந்த ரூபா காயினில் நீங்கள் இதை எனக்கு நிறைவேற்றி கொடு அம்மா அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த மஞ்சள் துணியில் கட்டி அந்த வேப்பிலை முன்னாடியும் எலுமிச்சை முன்னாடியும் வச்சு அதை வந்து இது பண்ணுங்கள். அந்த அம்மனுடைய விரதம் முடிக்கிறதுக்குள்ளே அந்த அம்மன் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றி கொடுப்பா. ஸோ இந்த பதிவை வந்து யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க. மிக மிக முக்கியமான பதிவு. நீங்கள் அந்த அம்மனை மனசார நினச்சி நீங்கள் வேண்டுதல் வைங்க. அந்த அம்மன் உங்கள் வீட்டுக்கு வந்து காட்சி அளிப்பா கண்டிப்பாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.